தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். குறை சொல்ல வேண்டும் என்பதற்காகவே திமுக வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என பாஜக மாநில தலைவர் நாகேந்திரன் சொல்கிறார். அவருக்கு ஒன்றும் தெரியாது என அமைச்சர் பன்னீர்செல்வம் கூறினார். நேற்று வந்த காலம்லாம் இப்போ முளைச்ச காலம்லாம் இப்போ இதை அழிக்கின்றோம் என்று சொல்லுகிற தகுதி இல்லாதவர்கள். கொரோனா வந்தாலும் சரி, நாட்டு மக்களுடைய வளர்ச்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எப்போதும் பங்கு உண்டு. அதை நான் முதல்வன் திட்டத்தை உருவாக்கி அதன் மூலமாக தகுதியான மாணவர்கள் தன் வேலை வாய்ப்பு பெறுகின்ற பயிற்சி இந்த ஆட்சியை தான் யாரும் சிந்திக்கவில்லை. இப்போ புது கம்பெனிலாம் அமைச்சோம்னா அவன் செட்டிங்கிலே நடித்து செட்டிங்கிலே வச்சு நான் இப்போ முதலமைச்சர் ஆகுன்னு சொல்கிறார்கள். ஆனால் கலைஞர் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மாணவர்களை படிக்கும் போதே அவர்களை அந்த நான் முதல்வன் தான், நான் அந்த படிப்பிலே முதல்வனாக மாறுவேன் என்ற உணர்வை ஊட்டுகின்றார்கள். அதான் திமுக கொடுத்த வாக்குறுதிகளை பலவற்றை நிறைவேற்றலன்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் காஞ்சிபுரத்தில் வந்து குற்றச்சாட்டு. நயினார் நாகேந்திரன் அவர் தலைவர் ஆயிட்டாரு, அவருக்கு அவரே சொல்றாரு நல்லவர் தான் சொல்றாருல. அதே நயினார் நாகேந்திரன் நம்முடைய முதல்வரை பற்றி அவரே நல்லவன் சொல்றாரு, அதை பாராட்டணும். எந்த உறுதியை, எந்த வாக்குறுதியை கடைப்பிடிப்போட இப்போ ஒரு பார்த்தசாதிங்கிற ஒரு தொண்டர் அவனை இப்போ எங்களுடைய அவங்களுடைய அந்த கலைப்பிரிவை சேர்ந்த தோழர்களுக்கு உதவி கிடைக்கவில்லை என்ற கோரிக்கை வைத்த ஒரு 20 நாளில் எங்களுக்கு வந்திருக்கு பணப்பயன் கொடுத்துருக்கு ஆட்சி என்று பாராட்டுகிறார்கள். சாதாரண தொண்டர்கள், சாதாரண எளியவர்கள் பாராட்டுகின்ற ஆட்சி. நயினார் நாகேந்திரன் கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் அவர் குறை சொல்ல வேண்டும். நாங்கள் பஸ்ஸில் இலவசமாக பெண்கள் பயணம் சொல்லுகிறோம்னு சொன்னோம், மக்கள் கேட்டாங்களா? அதை செஞ்சிருக்கின்றார்கள். அதே போல் பணம் மகளிர் உரிமை தொகை கொடுப்போம் சொன்னாங்க, கொடுத்தாச்சா இல்லையா சொல்லு, கொடுத்தாமே இல்லையா? நயினார் நாகேந்திரனுக்கு அவர் தெரியாது, அவரு அந்த பணம் வராது. நேற்று அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் புள்ளி விவரங்களை வச்சு எடப்பாடி 200 தொகுதிகளை கைப்பற்றுன்னு சொல்லியிருக்காரு. அவங்க வேற வழி, அவங்க கட்சிக்கு அந்த கம்பெனி கூடாரம் கலையுது. அந்த கூடாரத்தை கலைக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு நாங்கள் வரோன்னு சொல்லி நாக்கில் தேடம் தடவுறாங்க.